வைத்தியசாலைகளையும் எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணிக்கை வந்து இதனிலும் விட மிகவும் அதிகமாக இருக்கும். யாழ்ப்பாண வைத்தியசாலையில் மட்டும் 153 பேர் இந்த நஞ்சூட்டல் காரணமாக மரணமாகி இருக்கிறார்கள். இதனுடைய உண்மையான பரிமாணம் வந்து இதிலும் விட பல மடங்கு பெரியதாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இந்த நஞ்சூட்டல் காரணமாக பலர் வைத்தியசாலைக்கு வருவதற்கு முதலில் இறந்து விடுகிறார்கள். அவர்கள் இந்த கணக்கிலே உள்ளடக்கப்படவில்லை. அத்துடன் மற்ற வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை கூட இதிலே உள்ளடக்கப்படவில்லை. இதற்கு மேலதிகமாக சிலர் உண்மைக்கு இந்த நஞ்சூட்டல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவர்கள் தமது உண்மையான நிலையை வெளிப்படுத்தாததால் அவையில் சில சமயம் இதிலே இந்த கணக்கிலே ஈடுபடாமலும் விட. அத்துடன் சில வகையான நஞ்சூட்டங்கள் சில காலத்துக்கு பிறகு நீண்ட கால அடிப்படையில் தான் பல தாக்கங்களை உண்டாக்குகின்றன. இதிலே இந்த நஞ்சூட்டல் நாங்கள் குறிப்பிடுவது வந்து அதிக அளவு நஞ்சை எடுத்து அறிகுறியுடன் வருபவர்களின் எண்ணிக்கையை நஞ்சூட்டலினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வந்து நமது பிரதேசத்திலே ஒப்பீட்டளவிலே மிகவும் அதிகமாக இருக்கிறது. நாம் சமுதாய மட்டத்திலே சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த நஞ்சூட்டல் சம்பந்தமான தாக்கத்தை சமூக மட்டத்திலும் குடும்ப மட்டங்களிலும் இந்த தாக்கத்தை குறைப்பதற்கு ஒரு பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இது இலகுவிலே ஒரு தடுக்கக்கூடிய ஒரு தாக்கம். இதனை பத்திரிகை துறையும் பொதுமக்களும் அனைத்து தரப்பினரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி மூலம் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த பாரிய இந்த தாக்கங்களை நம்மால் கவித்துக் கொள்ள அல்லது குறைத்துக் கொள்ள முடியும். எமது பிரதேசத்திலே டெங்கு போன்ற கொடிய நோய்களினால் ஏற்படும் தாக்கங்களிலும் பார்த்த இந்த நஞ்சூட்டலினால் ஏற்படும் தாக்கம் பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. வீட்டிலே நஞ்சு பொருட்களை எவ்வாறு கையாள்வது, அவற்றை எங்கே பாதுகாப்பாக வைக்க முடியும் என்பது சம்பந்தமாக ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். கிருமி நாசினிகளையும் அந்த உர வகைகளையும் விவசாயிகளோ பொதுமக்களோ பாவிக்கும் பொழுது அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக பாவிப்பது என்பது சம்பந்தமான ஒரு அறிவும் பொதுமக்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. நஞ்சூட்டப்படுவதனால் பொதுவாக அந்த தற்கொலை முயற்சியாக இந்த நஞ்சூட்டப்படுதல் நிகழ்வது வந்து பொதுவாக மக்கள் தாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு வெற்றிகரமாக கையாண்டு அதனை எப்படி வெற்றி கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு திறன் போதாமையினால் தான் அவர்கள் இந்த தற்கொலை முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். எனவே வாழ்விலே அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு வெற்றிகரமாக சமாளிப்பது, அந்த வல்லமையை எப்படி வளர்த்துக் கொள்வது, அந்த வல்லமையை நமது இளைய சமுதாயத்திலேயே வளர்த்து கொள்வது எவ்வாறு என்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நமது இளைய தலைமுறையினர் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனை, அவர்களுடைய திறனை வளர்த்து கொள்வதற்கும் நாங்கள் முக்கிய பங்கு ஆற்ற வேண்டும். அவர்களுடைய திறனை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் தேவை. ஒருவருக்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனையோ மனக்குழப்பமோ ஏற்படும் பொழுது அதற்கு தீர்வாக தற்கொலை முயற்சியிலே ஈடுபடுவது உண்மையிலே ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு. இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்குண்டு இருப்பவர்களுக்கு உதவுவதற்கு என்று சொல்லி ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொலைபேசி மூலமாக அழைப்பை ஏற்படுத்தி உரையாடி நமது மனக்குழப்ப நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பொறிமுறை உதவியாக இருக்கும். அத்துடன் அந்த உரையாடலில் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களும் ரகசியமாக வெளியில் தெரியாமல் பேணப்படுவதற்கான ஒரு நடைமுறை இருக்கிறது. இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நமது புலநல மருத்துவ நிபுணர் உங்களுக்கு